ஆ நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் என்ன அப்படின்னு கேட்டா, ஆர்சிஎம் பிசினஸ் தொடங்கி கம்பெனியினுடைய மிகப்பெரிய ஒரு கூட்டம் நேற்றைக்கு நம்முடைய யங் ஜெனரேஷன், அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மீட்டிங் டெல்லியில. அதை அடுத்த நாள் இன்னைக்கு நமக்கு ஒரு புதிய ஜெனரேஷனை உருவாக்குவதற்காக நம் மத்தியில வந்திருக்கிறார் நம்ம கோபா சார். கோபா சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய, அதாவது எங்க அவர் இருந்தாலும் அவர் தான் கியூ. ஐ எம் த கியூ. அவர் நிக்கிற இடம் தான் கியூ. அந்த மாதிரி சவுத் இந்தியாவில் அவர் எங்க நிக்கிறாரோ அவருக்கு பின்னாடியா கியூ. ஸ்டார்டிங் அவர் தான், ஸ்டார்டிங் பாயிண்ட் கோபா சார். அந்த மாதிரி ஒரு சவுத் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பிசினஸை பில்டு பண்ண ஒரு மகா குரு, இன்னும் சொல்ல போன ஒரு கிங் மேக்கர், நம்முடைய மென்டார் சிவகுமார் சார். தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும், தமிழ்நாட்டில் அவருக்கு தெரியாத இடம் இல்லை, அவர் போய் கூட்டம் நடத்தாத இடமும் இப்போ இல்லை. அந்த மாதிரி எல்லா இடங்களிலும் பைக்ல, பஸ்ஸில், கார்ல, வேன்ல, எம்ஐடியில, எதுல எதுல கூப்பிட்டாலும் அதுல வந்துருவாரு. கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தா அந்த கூட்டத்தை நடத்தாம போக மாட்டாரு. டேட் கொடுத்தா அந்த டேட்டை வந்து அவரு ஒரு நாள் கூட கேன்சல் பண்ணி, அது வந்து ஆல்டர்னேஷன் டேட் வச்ச லீடர் கிடையாது. அவர் டேட் கொடுத்தா கொடுத்ததுதான். அதே மாதிரி அவர் வந்து பிசினஸ்குள்ள அவர் வந்து இந்த இடத்துல ஆளை புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது வேண்டாங்க, அதை வந்து கேன்சல் பண்ணுங்கன்னு ஒரு நாள் சொன்னதில்லை. ஆள் புக் பண்ணா அங்க கூட்டம் நடக்கும். அதுதான் நாம அவரை வந்து பார்த்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள். அவருடைய அந்த லைஃப் ஸ்டைலே நம்ம கத்துக்க வேண்டியதுதான். பார்க்க எளிமை, பழக இனிமை, பணியில் நேர்மை, அதுதான் நம்ம கோபகுமார் சாருக்கு பெருமை. கோபா சார் நம்ம கூட இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய என்னன்னு கேட்டா, நெக்ஸ்ட் ஒரு தமிழ்நாட்டில் வந்து அடுத்த கட்ட பிசினஸை எடுத்துட்டு போறதுக்கு அவருடைய அந்த தகவல்கள், அவர் அனுப்புற அந்த ஸ்லைடுகள், அவர் நமக்கு ஆரம்பிச்சிருக்கிற அந்த சிஸ்டம், இதெல்லாம் தான் நமக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டா இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கா 15 நாள்னா 15 நாள் வந்து அவர் இது போடுவார், டூர் போடுவார் சிஸ்டமேட்டிக்கா. அந்த 15 நாள்லயும் அவர் தமிழ்நாட்டில் இருப்பார். மீதி 15 நாள்ல வேற இடத்துல இருப்பார். தமிழ்நாட்டுக்கு மட்டும் 15 நாள் கொடுத்து வந்த டைம் எல்லாம் இருக்கு. 3 நாள், 4 நாள், 5 நாள் எல்லாம் கொடுத்திருக்காரு. 15 நாள் கூட தமிழ்நாட்டில இருந்து ஆட்சியர்களை உருவாக்கி டீமை வந்து வலுவாக்கி வேர்பிடிக்க வச்ச ஒரு மகத்தான லீடர். ஒரு இடத்துல அவர் போக்கஸ் பண்றாருன்னா அந்த இடத்துல வந்து அந்த டீம் வேர்பிடிக்க வரைக்கும் போக்கஸ் பண்ணுவார். அது பவரோ வீக்கோ அதெல்லாம் அவருக்கு மேட்டர் கிடையாது. அந்த இடத்துல அந்த பிசினஸ் வேர் பிடிக்கணும். அதுக்காக வேண்டி அங்க அவருடைய ஹெட்லைட் பூரா அங்கேயே தான் இருக்கும், அந்த லீடர் சைட்லயே தான் இருக்கும். அது மட்டுமல்ல, ஒரு கம்பெனியில ஒரு தகவல் ஆனாலும் சரி, கம்பெனியில நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் ஆனாலும் சரி, நாம கம்பெனியில தொடர்பு கொள்ள வேண்டியதானாலும் சரி, ஒரு டெக்னிக்கல் பின்னுக்கு வந்தாச்சுன்னா அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து கம்பெனியோட தொடர்பை ஏற்படுத்தி விட்டு, கம்பெனியில இருந்து வரக்கூடிய தகவல்களை எப்படி ரிசீவ் பண்றது, கம்பெனிக்கு எப்படி கொரீஸை கிளியர் பண்றது, அது மாதிரி படிப்பாட்டு எங்களை எல்லாம் வந்து விரல் பிடிச்சு நடக்க வச்சாருன்னு சொல்லலாம். கம்பெனி எங்களுக்கு வந்து அது ஹிந்தி பேஸ்ட் கம்பெனிங்கிறதுனால எங்களுக்கு அந்த அங்குள்ள ஆளுங்க பேசுறது எங்களுக்கு தெரியாது. பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை செட் பண்ணி, அதுக்கு தகுந்த மாதிரி கான்ட்ராக்ட் கொடுத்து, அதுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா எல்லாத்துக்கும் அவர் வந்துட்டு இருக்க முடியாது, முடியாதெல்லாம் அவர் பண்ணி கொடுத்துருவாரு. பட் எல்லாத்துக்கும் அவர் வர முடியாதுங்கிறதுனால, அதாவது மீன் பிடிக்க கற்றுக்கொடு, மீனை தராதே, அதுதான் அவருடைய பாலிசி. இது வரைக்கும் கற்றுக் கொடுத்ததுனாலதான் இத்தனை லீடர்கள் உருவாயிருக்காங்க. கற்றுக் கொடுத்ததுனாலதான் இத்தனை அச்சீவர்கள் வந்திருக்காங்க. கற்றுக் கொடுத்ததுனாலதான் இத்தனை பியூசிகள், ஒன்றரை வேர்ல்டு குயிக்குகள் வந்திருக்குது. கற்றுக் கொடுத்ததுனாலதான் இவ்வளவு பெரிய பிசினஸ் பில்ட் ஆயிருச்சு. இவ்வளவு பேர் வேறு பிடிச்சு நிக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஆசியம் பிசினஸ் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு சவுத் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மகத்தான வளர்ச்சி அடைந்திருக்கிறது. சப்பையர் பின் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. அவர் கூட ஒரு கிராட்டிடியூட், கோபா சாருடைய பின்னுக்கும் கூடுதலா இருந்தாலும் கூட அவர் கூட அந்த கிராட்டிடியூட், அந்த ஒரு நன்றி உணர்வை மறவாமல் எல்லா கூட்டங்களிலும் எனக்கு ஆர்சியம் வாய்ப்பை கொடுத்தது நம்முடைய மென்டார் கோபகுமார் சார்ன்னு சொல்லும் போதுதான் அவருடைய பெருமை நமக்கு விளங்கும். அது மாதிரி எவ்வளவு பெரிய பின் அச்சீவ்மெண்ட்டுக்கு போனாலும் கோபா சார் தான் ஏணி. அந்த ஏணி தான் இப்ப நம்ம கூட இருக்கிற மிகப்பெரிய ஒரு பலன். அவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஃபர்தர் லேட், அவருக்கு பிடிக்காத விஷயம் 2ன்னா 2க்கு ஸ்டார்ட் பண்ணணும் பாரு. அதனால இப்போ 2:09 ஆயிடுச்சு. உங்களுடைய பலத்த கரவாசியோட டெல்லியில இருக்கிறாங்க. இப்ப மற்ற எல்லாரும் டெல்லியில இருந்தாலும் கூட டெல்லிக்கு அனுப்பி வச்சு டெல்லியில இருக்கிறவங்களை ஆட்டு வைக்கிற ஒரு மிகப்பெரிய கிருஷ்ண பரமாத்மா. ஒரு முறை கோபா சார் கேட்டார், உங்களுக்கு யார் வேணும்? உங்களுக்கு வந்து ஒரு 100 லீடர்கள் வேணுமா, இல்லைன்னா உங்களை வந்து வழி நடத்திட்டு போற கிருஷ்ண பரமாத்மா வேணுமான்னு கேட்டார். அப்போ பாத்தீங்கன்னா 100 கௌரவர்களை பார்க்கலும் அந்த 5 பஞ்சபாண்டவர்களோட இருந்த கிருஷ்ண பரமாத்மா தான் வந்து அந்த குருஷேத்திரத்தையே வெற்றி பெற வச்சார்.
அது மாதிரி நம்ம கூட இருக்கிற ஒரு குருச்சேத்திர வெற்றியை வந்து நமக்கு ஈட்டி தரக்கூடிய ஒரு கிருஷ்ண பரமாத்மா தான் நம்ம கோபா சார்னு சொன்னா. நான் அவருடைய பேரே கோபா குமார். கோபான்னா பசு. அது கோபகுமார்னால கிருஷ்ண பரமாத்மான்னு தான் அர்த்தம். அதனால ஒரு அற்புதமான ஒரு லீடர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் வந்து நமக்கு வந்து நம்மை ஆட்டுவிக்கிற, அல்லாவிட்டால் நம்மை உருவாக்குற, அல்லாவிட்டால் நம்ம எல்லாம் வேர்பிடிக்க வைக்கிற வார்த்தைகளை நம்மோட பேசுவார். வலுவான வார்த்தைகளா இருக்கும். நம்ம கேட்டா பத்தாது. 80 பேர் இருக்கிறோம். இது பத்தாது. கோபா சாருக்கு வந்து அவருடைய உங்க டீம்ல எத்தனை பேர் இருந்தாலும் இணைங்க. ஏன்னா காமன் லீடர் கோபா சார். அத்தனை பேருக்கும் அவர் தான் லீடர். அதனால அவருடைய வார்த்தைகள் எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கும். ஒரிசாவில இருந்து கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. கோபா சார் போஸ்டர் பார்த்தா போதும், எல்லா பக்கம் இருந்து வந்துடுறாங்க. அதனால எல்லாரையும் நான் மனப்பூர்வமாய் வரவேற்று, வந்திருக்கிற அத்தனை பேரையும் மனப்பூர்வமாய் வரவேற்று, உங்களை மாதிரி நானும் அவர் பேசுறத ஆவலாய் கேட்க நான் இருக்கிறேன். அதனால நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. நான் கோபா சாரை வெல்கம் பண்றேன். வெல்கம் கோபாஜி. ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ 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 காமராஜ் சார். தேங்க்யூ. வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு. வணக்கம் தமிழ்நாடு. ஸோ ரொம்ப 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 சந்தோஷம். அடிக்கடியா வந்து தமிழ்நாட்டில் வந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது எனக்கு தமிழ் லாங்குவேஜ் கொஞ்சம் பேசுறதுக்கு ஒரு என்னது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்க கிடைக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் காலிங் மீ டு ஸ்பீக் வித் யூ. இன்னைக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்ட் வந்து உங்ககிட்ட பேச விரும்புறேன். அதுல வந்து த மெயின் கண்டென்ட் வில் பி, அது என்னன்னு கேட்டா, நம்ம இப்போ டைரக்ட் செல்லிங் பிசினஸ்ல நம்ம பார்த்தா 90% ஆஃப் த பீப்புள் ஆர் நாட் வெரி சீரியஸ். நீங்க உங்களுக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்திருக்கும். நம்ம நிறைய பேரை ஆர்சிஎம் குள்ள கொண்டு வர்றேன். வந்து சிம்பிள் சிஸ்டம் தானே. ஆர்சிஎம் வந்து ரொம்ப சிம்பிள். இதுல ஆர்சிஎம்ல பண்ண வேண்டியது எதுவும் இல்லை. பொருள்கள் வாங்க வேண்டியதும் பயன்படுத்த வேண்டியது அவ்வளவுதானே. கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் தேவை இருந்தா இந்த பொருட்களை எடுத்து நம்ம ரீட்டைல் பண்ணி, கரெக்ட் தானே? எஸ் ஒரு நோ. நம்ம ஆர்சிஎம்ல உள்ள பொருட்களை பயன்படுத்த வேண்டியது, ரீட்டைல் பண்ண முடிஞ்ச பொருட்களை வந்து ரீட்டைல் பண்ண வேண்டியது. இது ரெண்டு தான் நம்ம ஆர்சிஎம்ல மெயினா பண்ண வேண்டியது. இது யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குவாங்களோ அவர் வந்து ஆர்சிஎம்ல சேர்ந்துக்கலாம். ஆர்சிஎம்மோட பொருட்களை ஒரு ரெஜிஸ்டர்டு மெம்பரா வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், ரீட்டைல் பண்ணலாம். அது வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து என்னன்னு கேட்டா, ஆர்சிஎம்ல உள்ள பொருட்களை வாங்கி பயன்படுத்த வேண்டியது. நியூட்ரிஷன் ப்ராடக்ட், எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ், நமக்கு டெய்லி தேவையான சோப்பு, ஷாம்பு, கோதம் மாவு, இதெல்லாம் வாங்கி. ஸோ ஆர்சிஎம் இஸ் வெரி சிம்பிள். வேதராஜன் சார், நான் சொன்னது கரெக்ட் தானே? வந்து சிம்பிள் சிஸ்டம் வந்து வாங்கி பயன்படுத்த வேண்டியது, இஷ்டமுள்ள ஆள்களுக்கு அதை கொடுக்க வேண்டியது, இவ்வளவுதான். ரைட் தானே? பட் ஆனா இப்போ இதுல ஆர்சிஎம்ல நம்ம சீரியஸா வேலை பண்ணி கொஞ்சம் ஆட்களை எல்லாம் சேர்த்து முன்னாடி போய் நம்ம ஒரு ராயல்டி அச்சீவ்மெண்ட், ஒரு டெக்னிக்கல் அச்சீவ்மெண்ட் மேல எடுக்கும் போது நம்ம டீமில் உள்ள ஒரு 90% பீப்புள் இதுல சீரியஸாவே இல்லை. நான் சொன்னது கரெக்ட் தானே? சீரியஸாவே இல்ல. நம்ம குரூப் இன்ஃபர்மேஷன்ல பார்த்தா வந்து 0 நம்ம ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு, வா நீங்க ஆர்சிஎம்மோட ஒரு மீட்டிங் இருக்கு, வா சென்னையில மீட்டிங் கண்டக்ட் பண்றேன், திருச்சியில பண்றேன், மார்த்தாண்டத்தில் பண்றேன், மதுரையில பண்றேன், ஈரோடு பண்றேன்னு சொல்லும் போது ஆட்களும் வந்து சார் அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, வீட்டுல வேலை இருக்கு, வேலைக்கு போனோம், பசங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விடணும், ஆட்கள் வந்து வேற எதுல இல்லாமோ பிஸியா இருக்கு. ஆர்சிஎம்மோட மீட்டிங்ல வர்றதில்லை. இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸா வந்து காமராஜ் சார் வந்து கண்டினியூஸா இந்த ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டே இருக்கு. இதுல வந்து ஆட்கள் வந்து சேர்றதும் இல்லை. 30 பேரு, 20 பேரு, 50 பேரு, இன்னைக்கு பார்த்தா எவ்வளவு பேரு? 90 பேரு, 90 பீப்புள். இது 100 கிராஸ் ஆகுறதே கஷ்டமா இருக்கு. ஆனா தமிழ்நாடு மொத்தத்தில் பார்த்தா எத்தனை பேர் ஜாயின் ஆயிருக்கும்? எத்தனை பேர் ஜாயின் ஆயிருக்கும்? சென்னையில எத்தனை பேர் ஜாயின் ஆயிருக்கும்? மினிமம் ஒரு 5000 பீப்புள் சென்னையில மட்டும் ஜாயின் ஆயிருக்கும் நினைக்கிறேன். மினிமம் ஒரு 5000 பீப்புள் சென்னையில மட்டும் இருக்கு. ஈரோடு எடுத்து பார்த்தா ஒரு 5000 ஈரோடுல இருக்கு. ஒரு 5000 பீப்புள் திருச்சியில இருக்கு. ஒரு 5000 10,000 பீப்புள் மதுரையில இருக்கும், திண்டுக்கல் இருக்கும், சிவகாசியில இருக்கும், மார்த்தாண்டத்தில் இருக்கும். ஆனா ஜூம் மீட்டிங்ல வந்து எத்தனை பேர் வர்றேன்? 50 பேர் வர்றேன், 60 பேர் வர்றேன். 100 க்ரோஸ் ஒரு செஞ்சுரி அடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வை
இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு என்னுடைய சப்ஜெக்ட். இது நம்ம சீனியர் லீடர்ஸ் புரிஞ்சு அந்த ஒரு டைரக்ஷன் நீங்க கொஞ்சம் போக்கஸ் பண்ணினா உங்களை பிசினஸ வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா நீங்க கொண்டு போகும். எஸ் சார். சோ அதனால நானு இந்த சப்ஜெக்ட வந்து உங்களை முன்னாடி பிரசென்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு பிபிடி ரெடி பண்ணிருக்கு. அதுக்காக நான் உங்களை ஒரு பர்மிஷன்ல நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்கிரீன் ஷேரிங். So just give me 1 minute. Yes, sir. Please. நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற விஷயம் வந்து டைரக்ட் செல்லிங். ஸோ டைரக்ட் செல்லிங்ல வந்து நம்ம இன்வால்வ் ஆகும்போது நம்ம செக் பண்ண வேண்டியது, தெரிஞ்சிருக்க வேண்டிய கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸும் நான் இந்த பிபிடியில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால கொஞ்சம் கவனமா, கொஞ்சம் அட்டென்ஷனா, கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி வேற எல்லா வேலையும் கொஞ்சம் பக்கத்துல வச்சு நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ்ல கொஞ்சம் நீங்க சீரியஸா அட்டென்ஷனை கொடுத்தா நம்ம நெக்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்ல நம்ம நல்ல ஒரு லெவல்ல ஆர்சிஎம்ல மட்டும் இல்ல உங்களை லைஃப்ல நல்ல ஒரு லெவல்ல நீங்க போய் சாருங்க. ஸோ டைரக்ட் செல்லிங் வை டைரக்ட் செல்லிங் நம்ம எதுக்கு இந்த டைரக்ட் செல்லிங் ஆர்சிஎம் வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி நீங்க பார்த்தா இந்தியாவில நம்பர் 1 பொசிஷன்ல போயிட்டு இருக்கிற கம்பெனி. அது நம்பர் ஆஃப் பீப்புள் மட்டும் இல்ல, ஒரு கம்பெனியா வந்து நிறைய ஆட்களை சேர்த்தா அந்த கம்பெனி நம்பர் 1 வர்றது இல்லை. அந்த கம்பெனியோட டர்ன் ஓவர் நீங்க பார்க்கணும், அந்த கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க பார்க்கணும், எத்தனை வேர் ஹவுஸ் ஒரு பண்ணிருக்கு, எத்தனை ஃபேக்டரியில இந்த பொருள்கள் ரெடி ஆயிட்டு இருக்கு, கம்பெனி எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கு, எத்தனை லேபர்ஸ் அதுல வேலை பண்ற, எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன்ல எத்தனை இருக்கு, ஃபேக்டரியில எத்தனை பேர் வேலை பண்ணிருக்கு, எத்தனை சயின்டிஸ்டுகள் இதோட கூட இருக்கும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செல் இருக்கா, இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணியா மட்டும்தான் ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி இந்தியாவில டாப்பா, செகண்டா, தேர்டா, ஃபிஃப்தா, 10th சொல்ல முடியும். ஆர்சிஎம்ல நீங்க ஒரு செக் பாயிண்ட் நீங்க எடுத்து செக் பண்ணினா ஆர்சிஎம் இஸ் ஆல்வேஸ் ஸ்டாண்டிங் நம்பர் 1 இன் இந்தியா. ஓகே, டைரக்ட் செல்லிங் கம்பெனில நம்பர் ஒன் கம்பெனி. அப்ப நம்ம டைரக்ட் செல்லிங் கம்பெனி எதுக்கு நம்ம இந்த டைரக்ட் செல்லிங்ல வரணும்? எதுக்கு 90% பீப்புள் வந்து இந்த டைரக்ட் செல்லிங்க வந்து சீரியஸா எடுக்க மாட்டாங்க? The first point is நீங்க ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி ஸ்பெஷலி வந்து ஆர்சிஎம் பிசினஸ் வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கேன் ஸ்டார்ட் வெரி ஸ்மால் வித்வுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு 2000 ரூபாவோட பர்ச்சேஸ்ல நீங்க ஆர்சிஎம் கூட உள்ள வந்துக்கலாம். எஸ் ஆர் நோ? நான் சொன்னது கரெக்ட் தானே? ஒரு புது நண்பரை வந்து நீங்க ஆர்சிஎம்க்கு உள்ள கொண்டு வரும்போது அவர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்? வேற எந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனி நீங்க எடுத்து பார்த்தாலும் 10,000 கட்டணும், 20,000 கட்டணும், 50,000 கட்டணும், 1,00,000 கட்டணும். அப்புறம் அது கட்டினா உங்களுக்கு தேவை இல்லாம உள்ள பொருட்கள் கொடுப்பாரு. அது பயன்படுத்துறதா இல்ல சும்மா விற்கிறதா இல்ல விற்கிறதா உங்களுக்கு தெரிய மாட்டேன். அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி கம்பெனி நடத்திட்டு கொண்டு போறாங்க. ஆர்சிஎம் பிசினஸ் உள்ள ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் எடுக்கணும்னா உங்களை போட்டோ, ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃப் கூட நீங்க என்ட்ரி ஒரு பிசினஸா ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க பண்ண வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டா ஜஸ்ட் 2,000 rupees பர்ச்சேஸ், அவ்வளவுதான். தட் இஸ் கால்ட் கேன் ஸ்டார்ட் ஸ்மால். திஸ் இஸ் பாசிட்டிவ், இது பிளஸ் தான். ஆனா வந்து 90% ஆஃப் த பீப்புள் வில் டேக் திஸ் அஸ் நெகட்டிவ். 90% பீப்புள் வில் டேக் இட் அஸ் நெகட்டிவ். அதனால நீங்க ஒரு புது நண்பரை வந்து நீங்க போய் பார்க்கும்போது அவருக்கு என்ன சொல்லணும்? நீங்க இந்த பிசினஸ்க்குள்ள வர்றதுக்கு 2,000 ரூபாவோட பர்ச்சேஸ் தான் பண்றேன், ஆனா வந்து நீங்க என்ட்ரி ஆக போகுது ஒரு பெரிய ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில. அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அவரை தெரிய வைக்கணும்னா நீங்க அவரை கூட்டிட்டு அவருக்கு எல்லாம் புரிய வச்சு அவர் பொருளை எல்லாம் பயன்படுத்த வச்சு அவரை கொண்டு போய் ஒரு பியூசியில் பிக்கப் சென்டர் கொண்டு போய் காட்டணும். ஒரு ஆர்சிஎமோட அவுட்லெட் கொண்டு போய் காட்டிடலாம்னா அவருக்கு 50% ஆர்சிஎம் புரிய மாட்டேன். நிறைய பிரச்சனை நம்ம எங்க மிஸ்டேக் பண்றேன்னு கேட்டா 2,000 ரூபாய் பர்ச்சேஸ் யாராவது பண்ணினா அவரை விட்டுடுவார். நம்ம அவரை மறுபடியும் ஃபாலோ பண்றது இல்ல. ஏதோ ஒரு பெரிய ப்ரோக்ராம் சென்னையிலோ எங்கேயோ ஒரு சுரேந்திர வட்ஸ்
மூர்த்தி சார் வர்ற ப்ரோக்ராமோ இல்ல சுஜித் சார் வர்ற ப்ரோக்ராமோ ஏதோ ஒரு பெரிய கோர் லீடர் வர்ற ப்ரோக்ராம்ல நீங்க இந்த புது ஆளை கூப்பிடுற, நீங்க ஒரு மீட்டிங் நடக்குது, இந்த மாதிரி நிறைய மீட்டிங் அவர் முன்னாடி அட்டென்ட் பண்ணி இருக்கும், ஃபெயிலியர் ஆயிருக்கும். உங்களுக்கு தெரியாது எத்தனை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில அவரு ஜாயின் ஆயிருக்கும், எத்தனை கம்பெனில அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவரோட பணத்தை அவரு வேஸ்ட் பண்ணி இருக்கும், உங்களுக்கு தெரியலையே. அப்ப நீங்க வந்து இன்னொரு மீட்டிங்ல கூப்பிட்டு அவர் வரமாட்டேன். ஆனா இந்த மாதிரி ஜாயின் ஆன ஒரு ஆளை வந்து நீங்க என்ன பண்ணணும், அவரை நியரஸ்ட் பிக்கப் சென்டர் அவுட்லெட்ல கூட்டு போய் காணிக்கணும். நீங்க 2000 ரூபாவுடைய பர்ச்சேஸ் பண்ணி அவுட்லெட் கம்பெனியோட RCM ஒரு அவுட்லெட், இந்தியாவில் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான அவுட்லெட்டுகள் இருக்கு, 10,000 அவுட்லெட் இருக்கு, 15,000 அவுட்லெட் இருக்கு. அந்த மாதிரி நிறைய இந்தியாவில வில்லேஜ்ல அவுட்லெட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அவுட்லெட் இது. இந்த அவுட்லெட் வந்து கம்பெனில இருந்து டைரக்டா பொருள் வரும். அப்ப அவரு வந்து அங்க பார்க்கும்போது நீங்க அவருக்கு கொண்டு போய் கொடுத்த பொருள் 1000 ரூபாவோட 2000 ரூபாயோட பொருள்ல நியூட்ரி சார்ஜ் இல்ல, ஹரிசஞ்சீவனி ப்ராடக்ட் இல்ல, காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் இல்ல, டெக்ஸ்டைல்ஸ் இல்ல, ஷூஸ் இல்ல. அதனால நீங்க கூட்டிட்டு கொண்டு போய் காமிக்கிற பிக்கப் சென்டரும் வந்து RCMோட அவுட்லெட் வந்து கொஞ்சம் பெரிசா இருக்கணும். சின்ன சின்ன அவுட்லெட்ல கொண்டு போய் காட்டினா அவருக்கு இருக்கிற ட்ரீமும் போயிடும். அவர் புரிய மாட்டார். ஓ இவ்வளவு தானான்னு கேட்பார். சோ சின்ன சின்ன அவுட்லெட் நீங்க கொண்டு போய் ஒரு புது போய் காட்டும் போது யூ ஷுட் ஷோ ஏ பிக் அவுட்லெட், ஒரு பெரிய அவுட்லெட் நீங்க கொண்டு போய் காட்டும். ஓகே, இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் பாயிண்ட் இஸ் வெரி கிளியர். அன்டில் அண்ட் அன்லஸ் ஒரு புது நண்பரை நீங்க நியரஸ்ட் RCM அவுட்லெட்ல கொண்டு போய் காமிக்கலான்னா அவர் RCMக்குள்ள சீரியஸ் ஆக மாட்டார். நீங்க டைரக்டா வந்து ஒரு மீட்டிங்ல கூப்பிட்டா ப்ரீவியஸா வந்து நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அவர் பண்ணி ஃபெயிலியர் ஆன ஒரு ஆளை நீங்க ஒரு மீட்டிங்ல கூப்பிட்டா ஒரு மீட்டிங்ல வர மாட்டேன். அது அவருடைய தப்பு கிடையாது. அவரோட லைஃப்ல அவருக்கு வந்த ஃபெயிலியர், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவரு உங்களை அந்த மீட்டிங்ல வர்றதுக்கு விடுறது இல்லை. அதனால அவருக்கு என்ன சொல்லணும், நீங்க மீட்டிங்லும் வர வேண்டாம், நீங்க எதுவும் படிக்கதும் வேண்டாம், நீங்க எனக்காக ஒரு வாட்டி இந்த RCM அவுட்லெட்ல வாங்கோ அப்படி சொல்லி அவரை இன்வைட் பண்ணணும். அந்த மாதிரி சப்போஸ் இந்த ஒரு வாரத்துல உங்களுக்கு ஒரு 3 ஜாயினிங் இருக்கு, ஒரு 4 ஜாயினிங் இருக்கு, ஒரு 10 ஜாயினிங் இருந்தா கண்டிப்பா வந்து அந்த 10 பேரையும், அந்த 10 புது ஜாயினிங்கும் நியரஸ்ட் அவுட்லெட் வந்து பார்க்காம இந்த ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ல, இந்த நோ இன்வெஸ்ட்மெண்ட்ல 2000 ரூபாயோட பர்ச்சேஸ் ஒரு வீட்டுல கொண்டு போய் டோர் டெலிவரி கொடுத்து அவரை ஜாயின் பண்ண வச்சு போன்ல ஜாயின் பண்ண வச்சா அவர் ஒரு வாட்டி கூட RCMோட அவுட்லெட்ல வரமாட்டேன், மீட்டிங்ல வரமாட்டேன், அவர் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேன். இந்த பாயிண்ட் உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு புரியணும். அதனால இந்த பாயிண்ட்ல RCM outlet visiting a new person should compulsorily come and visit an RCM outlet. இது நீங்க போல்டு லெட்டர்ல நீங்க எழுதி வச்சுங்க. உங்களை டீமுக்குள்ள எத்தனை லீடர்ஸ் இருக்காங்களோ அவருக்கு எல்லாம் வந்து புது நண்பர், புது நியூ பீப்புள் RCM outlet. அதுக்காக நீங்க இன்னொரு வேலை கூட பண்ணிக்கலாம். உங்களை ஏரியால வந்து ஒரு பெரிய அவுட்லெட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு எவ்ரி வீக் ஒரு நாள் பிக்ஸ் பண்ணிட்டு புது நண்பருக்காக ஒரு மீட்டிங் பிக்ஸ் பண்ணலாம். அப்போ உங்க டீமில் உள்ள அத்தனை பேரும் அந்த டே அந்த டைம்ல போக்கஸ் பண்ணி புதுசா ஜாயின் ஆன நண்பரை வந்து அங்க கூட்டிட்டு வந்து அந்த அவுட்லெட்டுக்கு காமிக்கலாம். வர ஆள்களுக்கு வந்து டைரக்ட் செல்லிங்கோட பாசிபிலிட்டி என்ன, RCM எவ்வளவு பெரிய கம்பெனி, RCMல நீங்க பண்ண வேண்டிய அந்த கன்சிஸ்டன்சி பிளான் 1500 PV, 2500 PV, 5000 PV, இதை விட்டு வேற எதுவும் நீங்க புது நண்பருக்கு சொல்லி கொடுக்க அவசியம் இல்லை. டைரக்ட் செல்லிங்ல வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எவ்வளவு சீரியஸா எடுத்திருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைக்கும், இந்த மாதிரி உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டைரக்ட் செல்லிங் வேர்ல்டு வைடு எப்படி நடக்குது, இந்தியால எப்படி எப்ப ஆரம்பிச்சது, டைரக்ட் செல்லிங்ல வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எப்போ கைட்லைன்ஸ் கொடுத்தது, இந்தியால வந்து எத்தனை யூனிவர்சிட்டியில டைரக்ட் செல்லிங்கோட கோர்ஸ் நடக்குது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த வாரத்துல வீக்லி ஒன் டே நீங்க பிக்ஸ் பண்ணி உங்களை ஏரியால உள்ள ஒரு பெரிய அவுட்லெட்ல ஒரு நாள் ஒரு இடத்துல நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு எல்லா புது நண்பரையும் அங்க கூப்பிட்டு அந்த பிக்கப் சென்டரும் அவர் பார்க்க முடியுது, அந்த நீங்க கொடுக்கிற ட்ரைனிங். அப்ப கொடுக்கிற ட்ரைனிங், புது நண்பருக்கு கொடுக்கிற ட்ரைனிங் வந்து நீங்க அதுக்கு ஒரு என்ன போட்டுடணும், ஒரு சிலபஸ் போடணும், ஒரு சிலபஸ். ஓகே,
ஒரு சிலபஸ். அதுல வந்து நீங்க ஒரு ஆள் பேசலாம், இல்ல 2 பேர் பேசலாம், இல்ல 3 பேர் பேசலாம். ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து பேசுறது என்ன, டைரக்ட் செல்லிங் கூட பாசிபிலிட்டி வேர்ல்டு வைடு எப்படி நடக்குது, அது ஒரு ஆள் பேசுது. ரெண்டாவது ஆள் எப்படி பேசுது, இது இந்தியால எப்ப இன்ட்ரோடியூஸ் ஆனது, இது இந்தியால எத்தனை சீரியஸா நடக்குது, எத்தனை யூனிவர்சிட்டி, அது ரெண்டாவது இன்னொரு ஆள் பேசலாம். மூணாவது ஆள் வந்து என்ன பேசும், ஆர்சிஎம் எவ்வளவு பெரிய கம்பெனி, ஆர்சிஎம் நீங்க உள்ள வந்தா நீங்க என்ன பண்ணணும், consistency plan, right? Using the product and retailing, light retailing. Joining the people வந்து நீங்க புது நண்பருக்கு சீரியஸா சொல்லி கொடுக்கற அவசியம் இல்ல. ஆனா நீங்க இந்த பாசிபிலிட்டியும் இருக்கு, ஒரு அவுட்லெட்டும் நீங்க போடலாம் அப்படி சொல்லி ஜஸ்ட் டச் பண்ணியா போடும். இது ஒரு சிலபஸ் நீங்க போடணும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அந்த மாதிரி நீங்க 4 சாப்டர்ஸ் நீங்க போடலாம். 15 minutes ஃபர்ஸ்ட் சாப்டர், 15 minutes செகண்ட் சாப்டர், 15 minutes தேர்ட் சாப்டர், 15 minutes ஃபோர்த் சாப்டர், 1 hour. அப்புறம் அந்த புது நம்பருக்காக நீங்க ஒரு மீட்டிங் போட்டுட்டு என்ன பண்ணணும், அந்த மீட்டிங் முடிச்சிட்டு ஆர்சிஎமோட டீ, ஆர்சிஎமோட கொஞ்சம் சிப்ஸ், பிஸ்கட் மிக்சர்ஸ் இருந்தா அது சாப்பிட கொடுத்தா அவரு வந்து இது ஆர்சிஎமோட டீ, இது ஆர்சிஎமோட மிக்சர் அப்படி சொல்லி ஒரு புது நண்பருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஃபீலிங். 1 hourல மீட்டிங் முடிச்சு ஒரு ஃபீலிங், ஒரு டேஸ்ட், ஆர்சிஎமோட டீ ஆகட்டும், ஆர்சிஎமோட ஸ்வீட்ஸ் ஆகட்டும். ரைட் சார், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் புதுசா ஆர்சிஎம்குள்ள வந்த ஒரு ஆள் அட்லீஸ்ட் ஒரு 50% அவருக்கு ஆர்சிஎம் பத்தி புரியும். ரைட், தென் த செகண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், வை ஐ ஷுட் ஜாயின் த பீப்புள். நான் எதுக்கு ஆள்களை சேர்க்கணும், இது நிறைய பேருக்கு புரியல. சார் நான் 10 பேர் சேர்த்தேன் சார், அவர் யாரும் வரல, மீட்டிங்ல வரல, பியூசில வரல, பர்ச்சேஸ் பண்ணல. இந்த சேர்த்த ஆளு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன். சேர்த்தாச்சு, விட்டாச்சு, அப்புறம் மறுபடியும் புது ஆளை தேடி போயிட்டு இருக்கு. இவரை யாரும் கொண்டு போய் பியூசி கொண்டு போய் காட்டல. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பிலே வந்து மிஸ்டேக் பண்ணியாச்சு. செகண்ட் லெவல்ல என்ன மிஸ்டேக் பண்ண போறேன், ஹியூஜ் லிவரேஜ் பாசிபிலிட்டி. நான் எதுக்கு ஆட்களை சேர்த்தது, நான் இந்த 10 பேரை எதுக்கு சேர்த்தது, சேர்த்த ஆளுக்கே தெரியல. சேர்ந்த ஆளு விடுங்க, புதுசா வந்த நண்பரு அவருக்கு தெரியல, அவருக்கு பியூசியில போனோமா, அவுட்லெட்ல போனோமா, ஒரு மீட்டிங் போனா புது நண்பர் தெரியல, ஓகே அது விட்டுடுங்க, அது புது நண்பர் தெரியல. ஆனா சேர்த்த ஆளுக்கே தெரியலையே, யாரு அவரை சேர்த்ததோ அவருக்கே தெரியல நான் எதுக்கு சேர்த்தது. நான் ஒரு 10 பேரை சேர்த்தா எனக்கு இந்த 10 பேரு மூலமா எப்படி இந்த பிசினஸ் கட்டணும் அது அவருக்கே தெரியல. தட் இஸ் கால்ட் லிவரேஜ். நான் ஒற்றையா நின்று வேலை பண்றதை விட என்னோட கூட வந்து 10 பேரை சேர்த்தா நான் எவ்வளவு பெரிய வேலைய பண்ண முடியும். எனக்கு நான் தனியா ஒற்றையா வேலை பண்ணும் போது எனக்கு இருக்கிற டைமோட கூட நான் ஒரு 10 பேரை கூட சேர்த்து அவரையும் வேலை பண்ண வச்சா அவரோட டைமும் எனக்கு கிடைக்கும், அவரு போடுற எஃபர்ட்டும் எனக்கும் வந்து சேரும். இதுதான் லிவரேஜ். அந்த 10 பேரு வந்து அவரோட 10 பேரை தேடும் போது அது 100 பேரா மாறும். அந்த 100 பேரோட சமயமும் அந்த 100 பேர் போடுற எஃபர்ட்டும் எனக்கும் வந்து சேரும், அவருக்கும் போய் சேரும். இதுதான் லிவரேஜ். ரைட். இப்போ ஒரு வேலையில, ஒரு ஜாப்ல வந்து இப்ப லிவரேஜ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியணும்னா, உங்களை டீமில் உள்ள ஓரோ லீடர்ஸும் இது புரிஞ்சாதான் நம்ம ஆட்களை சேர்க்கிறது எதுக்குன்னு நமக்கு தெரியுமே. நமக்கு தெரிஞ்சா மட்டும்தானே நம்ம ஆட்களை சேர்த்து அவர்கிட்ட கரெக்டான டைரக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். நான் 100 பேரை சேர்த்து 90 பேரு வேலை பண்ணாம 0 இருந்தா எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் சேர்த்த சமயம் வேஸ்ட் ஆச்சு, நான் போய் மீட் பண்ணிய டைம் வேஸ்ட் ஆச்சு. அந்த டைம்ல வந்து நான் வேற ஏதோ வேலை பண்ணிருக்கலாமே. So it is very important to understand why should I sponsor join a person. நான் எதுக்கு ஒரு ஆளை சேர்க்கணும், அது எனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நான் சேர்த்த ஆளை நான் டைரக்டா கைட் பண்ண முடியும். இப்போ ஒரு வேலையில நான் 10 மணி நேரம் வேலை பண்றேன், 10 hours I am doing job. 10 மணி நேரம் நான் வேலை பண்றேன். ஒரு வருஷத்துல 300 நாள் நான் வேலை பண்றேன். அப்ப எத்தனை ஹவர்ஸ் ஆச்சு? 3000 ஹவர்ஸ் ஆச்சு. எத்தனை வருஷம் வேலை பண்ண முடியும்? ஒரு ஆளு வந்து லைஃப் டைம் 20 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல வேலை பண்ண ஆரம்பிச்சா 60 வயசு வரைக்கும் அவர் வேலை பண்ணினா 40 இயர்ஸ், 40 வருஷம், 40 இயர்ஸ் அவரால் வேலை பண்ண முடியும். கரெக்டான? எஸ் ஆர் நோ? அப்போ 10 மணி நேரம் 300 நாள், ஒரு வருஷம், அந்த மாதிரி 40 வருஷம்.
அதே நான் 300 நாள் எதுக்கு எடுத்தது ஒரு வருஷத்துல? அதுல சண்டேஸ் வரும், ஃபெஸ்டிவல்ஸ் வரும், எனக்கு கொஞ்சம் வேற ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ், ஃபேமிலி ரிலேட்டட், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டட் ஏதோ ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி இருந்தா அதில் கொஞ்சம் நாள் போயிடும். இதெல்லாம் மைனஸ் பண்ணி வரும்போது அப்ராக்சிமேட்லி ஒரு இயர்ல நான் வேலை பண்ற நாள் எவ்வளோ? 300 நாள். அந்த மாதிரி நான் 40 இயர்ஸ் வேலை பண்ணினா டோட்டல் என்னுடைய லைஃப் டைம்ல நான் இன்வெஸ்ட் பண்ற, நான் ஒர்க் பண்ற அவர்ஸ் எவ்வளோ? 1.2 lakhs hours. நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 10 மணி நேரம் இன்டூ 300 days இன்டூ 40 இயர்ஸ், உங்களுக்கு 1.2 lakhs கிடைச்சிடும். கரெக்ட் சார்? ஆமே ரைட்? ஓகே. இப்போ ஆர்சிஎம் பிசினஸ்ல நான் நான் ஆட்களை சேர்க்கிறேன். எனக்கு தெரியல நான் ஆட்களை சேர்த்தா எனக்கு என்ன கிடைக்கும், அவருடைய டைம் எனக்கு ஆட் ஆகுதா இல்லையா எனக்கு தெரியல. அந்த லிவரேஜ் பிரின்சிபல் எனக்கு புரியல. நான் சும்மா ஆளை சேர்த்துட்டு இருக்கு, அவரு படுத்துட்டு இருக்கு, நான் சேர்த்துட்டு இருக்கு, அவர் படுத்துட்டு இருக்கு, அவர் படுத்து தூங்கிட்டு இருக்கு. ரைட்? அவரு தெரியல நான் அவரை பியூசியில் கூப்பிட்டு போகல, அவர் கரெக்டான டைரக்ஷன்ஸ் கொடுக்கல, எனக்கு புது ஆட்களுக்கு கொடுக்க வேண்டிய சிலபஸ் என்கிட்ட இல்ல. நான் அப்படியே சேர்த்து போயிட்டே இருக்கு. கம்பெனி கொடுக்குற டார்கெட் கொஞ்சம் நான் பண்றேன், ஒரு 5000 பிவி பண்றேன், 10 பேர் சேர்க்கிறேன், அந்த 10 பேர் படுத்து தூங்கிட்டு. ஆனா நான் அந்த 10 பேரை சேர்த்து அவரை புரிய வச்சா எனக்கு கிடைக்கிற லிவரேஜ் பாருங்க. நான் 10 பேரை சேர்த்துட்டே 10 பேர் 10 பேரை சேர்த்தாச்சு, அந்த 10 பேரு மீண்டும் மறுபடியும் 10 பேர் சேர்த்தாச்சு. அப்ப என்னோட டீம்ல 1000 பேர் வந்துட்டு 1000 பேரோட ஒரு டீமை நான் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த 1000 பேர் ஒரு நாள் ஜஸ்ட் 2 hours தான் வேலை பண்றேன், அதிகம் எல்லாம் வேலை பண்ணல, ஜஸ்ட் ஒன்லி 2 hours. அந்த மாதிரி இருந்தா ஜஸ்ட் இன் 60 days ஐ வில் கம்ப்ளீட் 1.2 lakhs hours இன் ஜஸ்ட் 2 months. எனக்கு ஒரு ஆள் ஒரு வேலையிலோ ஒரு பிசினஸ்லோ 10 மணி நேரம் வேலை பண்ற ஒரு ஆள் 40 வருஷம் பண்றது என்னால ஒரு 1000 பேருடைய டீமை வச்சு நான் அது 2 மாசத்துல முடிச்சு. இந்த இந்த மேத்தமேட்டிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் கால்ட் லிவரேஜ். 1000 பேருடைய டீம் உள்ள ஒரு ஆளுக்கு ஒரு மனிதன் அவனுடைய லைஃப் டைமில் பண்ற வேலை 60 நாள்ல முடிச்சுக்கலாம். அப்ப இந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணினா நம்ம தமிழ்நாட்டுல டோட்டலா எத்தனை பேர் சேர்ந்திருக்கும்? ஒரு 50,000 பேர் சேர்ந்திருக்கும். 50,000 பேர்ல ஒரு 10,000 பேர் ஆர்சிஎம் புரிஞ்சு வேலை பண்ணினா, 10,000 பேர் வேலை புரிஞ்சு பண்ணினா ஒரு ஆள் லைஃப் டைம்ல பண்ற வேலையை 6 hours முடிச்சுக்கலாம். தட் இஸ் த பவர் ஆஃப் லிவரேஜ். அதனால நமக்கு ஆட்கள் வேணும். திஸ் லிவரேஜ் பிரின்சிபிள். வாட் இஸ் லிவரேஜ்? ஆட்களை நான் எதுக்கு சேர்க்கிறேன்? எனக்கு எதுக்கு டைரக்ட் செல்லர்ஸ் என்னோட டீமில் வேணும்? நான் எதுக்கு ஆளை சேர்றேன்? அப்ப அந்த ஆள் வேலை பண்ணாம 0 இருந்தா நான் இந்த மேத்தமேட்டிக்ஸ் ஷோ பண்ண முடியாது. நான் சேர்க்கிற ஆள்கள் பொட்டன்ஷியலா இருக்கணும், லீடரா மாறணும், ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும், அவர் பிக்கப் சென்டர்கள் வரணும், மீட்டிங்ல வரணும், முன்னாடி ஆட்களை சேர்க்கணும், அவர் எஜுகேஷன் கொடுக்கணும், ஒரு ட்ரெயினரா மாறணும், ஒரு லீடரா மாறணும், பெரிசா வளரணும், ஸ்டார் பின் அச்சீவ் பண்ணணும், ராயல்டி அச்சீவ் பண்ணணும். அப்படி பண்ணணும்னா நான் கொண்டு வர ஆட்களுக்கு சரியான கைட்லைன்ஸ் நான் கொடுத்திருக்கணும். சரியான கைட்லைன்ஸ் கொடுக்காம சும்மா சேர்த்திட்டே போனா சேர்ந்த ஆள்கள் படுத்து தூங்கிட்டே இருக்கும். Are you getting my point? என்னோட பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் சார், எஸ் சார். ரைட். இப்போ வரும் என்னது, வை இந்த ஆர்சிஎம் பிசினஸ்ல நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம ஒரு வேலையிலோ ஒரு ஜாபிலோ ஒரு பிசினஸ்லோ நம்ம இன்வால்வ் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்காது? பாசிவ் இன்கம் கிடைக்காது, ரெசிஜுவல் இன்கம் கிடைக்காது. பாசிவ் இன்கம் வேற, ரெசிஜுவல் இன்கம் வேற. இது ரெண்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பாசிவ் இன்கம் அண்ட் ரெசிஜுவல்? நீங்க ஒரு வேலையிலோ ஒரு பிசினஸ்லோ நீங்க ஏற்பட்டா உங்களுக்கு ஆக்டிவ் இன்கம் மட்டும் கிடைக்கும். ஒன்லி ஆக்டிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம் சொன்னா நீங்க வேலைக்கு போகும்போது வருமானம், வேலைக்கு போலான்னா வருமானம் இல்லை. நீங்க ஒரு ஷாப்பை போட்டு பிசினஸ் ஆரம்பிச்சா நீங்க ஷட்டர் ஓபன் பண்ணி ஆட்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிசினஸ் கிடைக்கும், ப்ராஃபிட் நடக்கும்.
பிசினஸ் நடக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்க அந்த ஷட்டர் க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிசினஸ் போச்சு. எவ்வளவு பழைய பிசினஸ் ஆனாலும் நீங்க காலையில 5 மணி 4 மணி 5 மணிக்கு போய் அந்த ஷாப்பை ஓபன் பண்ணி வச்சு ராத்திரி 10 மணி 11 மணி வரைக்கும் அங்க உட்கார்ந்து வர கஸ்டமரை கரெக்டா டீல் பண்ணினா உங்களுக்கு பிசினஸ் நடக்கும், உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். எத்தனை பெரிய எவ்வளவு பழைய ஜாப் ஆகட்டும், வேலை ஆகட்டும். நானும் 18 வருஷம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல வேலை பண்ணியிருக்கேன், டிஃபென்ஸ் போர்சஸ்ல இருந்தது. 18 வருஷத்துக்கு அப்புறம் நான் டிஃபென்ஸை விட்டாச்சு, என்னோட சேலரி கட் பண்ணியாச்சு. சோ திஸ் இஸ் கால்ட் ஆக்டிவ் இன்கம். நீங்க ஆக்டிவா இருந்தா கிடைக்கிறது. ஆனா நம்ம வந்து டைரக்ட் செல்லிங் பண்றது ஆக்டிவான இன்கம்க்கு மட்டும் இல்ல. டைரக்ட் செல்லிங்ல ஆர்சிஎம் பிசினஸ்ல உங்களுக்கு ஆக்டிவ் இன்கம் இருக்கும். எப்ப கிடைக்கும்? நீங்க யூஸ் பண்ணும்போது ஆக்டிவ் இன்கம் கிடைக்கும். நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், ரீட்டைல் ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்க அந்த பொருள் வந்து நீங்க வேற ஆட்களுக்கு விற்கும் போது ஒரு 5% டிஸ்கவுண்ட், ஒரு 10% டிஸ்கவுண்ட்ல விற்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ரீட்டைல் ப்ராஃபிட் கிடைக்கும், பிவி கிடைக்கும், பிவி கமிஷன் அக்கௌண்ட்ல வரும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இன்னும் என்ன கிடைக்கும்? கன்சிஸ்டன்சி பிளான் ஃப்ரீ ப்ராடக்டும் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் கிடைக்கும். தீஸ் ஆர் ஆல் கால்ட் ஆக்டிவ் இன்கம் இன் ஆர்சிஎம். ஆக்டிவ். நீங்க ஆக்டிவா ரீட்டைல் பண்ணும்போது, நீங்க ஆக்டிவா பர்ச்சேஸ் பண்ணும்போது கிடைக்கிறது. பட் ஆர்சிஎம் பிசினஸ் நம்ம பண்றது வெறும் ஆக்டிவ் இன்கம்காக இல்லையே. ஆக்டிவ் இன்கம், வெறும் ஆக்டிவ் இன்கம் மட்டும் நம்ம போறது வந்து ஜாபில போகும். எனக்கு நான் வேலை பண்ணும்போது கிடைக்கிற இன்கம் மட்டும் போதும் அப்படி உள்ள ஆட்களுக்கு ஜாப் போயிடலாம். ஆனா 90% ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் கமிங் இன் டு டைரக்ட் செல்லிங், அவரு வந்து இந்த பாசிவ் இன்கம் புரிய மாட்டேன். அவருக்கு ஆக்டிவ் இன்கம் தான் தெரியும். ஆக்டிவ் இன்கம் தெரிஞ்ச ஆள்கள் வந்து வெறும் ரீட்டைல்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். ஒன்லி ரீட்டைல், கீசோல் ரீட்டைல், ஹரிசஞ்சீவினி ரீட்டைல், நியூட்ரி சார்ஜ் ரீட்டைல், பெயிண்ட் ரீட்டைல், எப்போ வந்து பெயிண்ட் எடுத்து ரீட்டைல் பண்ணிட்டே இருக்கும். சார் நம்ம வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் வந்தது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ரீட்டைலிங் ஆர் நாட் ஜஸ்ட் ஃபார் ஆக்டிவ் இன்கம். வி ஆர் ஹியர் இன் ஆர்சிஎம் in a direct selling company for passive income. What do you mean by passive income? நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். உங்கள டீம்ல வந்து ஒரு 10,000 பேர் சேர்ந்திருக்குன்னு வச்சுப்போம். ஒரு வருஷத்திலோ 2 வருஷத்திலோ உங்கள டீம்ல வந்து நீங்க 10 பேரை சேர்த்தாச்சு. அந்த 10 பேர் வந்து 10 பேரை சேர்த்துட்டேன். அது அப்படியே உங்கள டீம் டெவலப் ஆகி நீங்க நிறைய மீட்டிங் கண்டக்ட் பண்ற, ஹோம் மீட்டிங் கண்டக்ட் பண்ற, பிக்கப் சென்டர் மீட்டிங்ல வந்து கைட்லைன்ஸ் கொடுக்குற, புது ஆட்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுத்தாச்சு, சிலபஸ் ரெடி பண்ணியாச்சு. நீங்க ரொம்ப சீரியஸா வந்து வீக்லி ஒரு பிஓசி செலக்ட் பண்ணிட்டு எந்த பிக்கப் சென்டர் நல்ல நல்ல சைசபிள் பிக்கப் சென்டர், நல்ல பிக் என்னது ஸ்கொயர் ஃபீட் உள்ள அவுட்லெட் நீங்க செலக்ட் பண்ண, நல்ல ஸ்டாக் உள்ள அவுட்லெட் நீங்க செலக்ட் பண்ணி அங்க மட்டும் நீங்க இந்த ப்ரோக்ராம் பண்ணணும். சின்ன பிக்கப் சென்டர் நீங்க அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணினா ஃபெயிலியர் ஆயிடும். ஓகே, செலக்ட் குட் அவுட்லெட், அட்லீஸ்ட் 500 600 700 ஸ்கொயர் ஃபீட். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு 10 லேக் ஸ்டாக், ஒரு 15 லேக் ஸ்டாக் உள்ள அவுட்லெட் நீங்க செலக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க கிரியேட் பண்ணுங்க. ரைட்? ஓகே. சோ 10,000 பேர் உங்களை டீம்ல வந்துட்டேன். 10,000 பேரும் வந்து என்ன பண்றேன்? அவருடைய வீட்டுக்கு தேவையான 2,000 ரூபாயோட பொருள் வாங்குறேன். அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு எத்தனை டர்ன் ஓவர் வரும்? 2 crores டர்ன் ஓவர் மந்த்லி. எவ்வளவு டர்ன் ஓவர்? 2 கோடியோட டர்ன் ஓவர் நடக்கும். நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 2 crores 2 கோடியோட டர்ன் ஓவர் நடக்கும். அப்ராக்சிமேட்லி 2 to 3 lakhs பெர் மந்த் பாசிவ் இன்கம். 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் ரூபாய் வருமானம் வாங்குறதுக்கு நீங்க ஒரு பேக்கெட் கோதம்பு மாவு கூட தூக்குற அவசியம் இல்லை. நீங்க ஒரு சோப்பு கூட எடுத்து இன்னொரு ஆளுக்கு சேல் பண்ற அவசியம் இல்லை. நீங்க சும்மா வந்து ஒரு 10,000 ஆட்களுடைய ஒரு டீமை கட்டினா, ஆஸ் எ லீடர், இஃப் யூ பிகம் எ லீடர், இது எப்ப நடக்கும்? இஃப் யூ ஸ்டார்ட் யுவர் பேசிக் ஃபவுண்டேஷன் இஸ் ப்ராப்பர். உங்களை டீமில் வர்ற ஆட்களுக்கு வந்து ப்ராப்பரான கைடன்ஸ், ப்ராப்பரான ஒரு பிக்கப் சென்டர்ல கூப்பிட்டு ப்ராப்பரான கைடன்ஸ், ஒரு கரெக்டான சிலபஸ், ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் உங்களுக்கு இருந்தா இது நடக்கும். இது நடக்கும் 100%. 10,000 பேர் ஆர்சிஎம்ல வந்து இந்த ஓரோ ஆட்களுக்கும் வீட்டுக்கு தேவையான ஒரு 2,000 ரூபாய் பொருள் இருக்க ஆர்சிஎம்ல இல்லையா? நீங்களே சொல்லுங்க.
ஆர்சிஎம்ல டீ பவுடர் இருக்கு, கோதம் மாவு இருக்கு, மசாலா இருக்கு, உப்பு இருக்கு, சோப்பு இருக்கு, பேஸ்ட் இருக்கு, வாஷிங் பவுடர் இருக்கு, நியூட்ரிஷன் ப்ராடக்ட் இருக்கு, அரிசஞ்சீவி ப்ராடக்ட் இருக்கு, நிறைய பொருள் 4500க்கு மேல பொருள்கள் இருக்கு. வெளி மார்க்கெட்டை விட கம்மி ரேட்ல நல்ல குவாலிட்டி உள்ள பொருள்கள் உங்களுக்கு கிடைக்குது. ஆனா வந்து உங்கள டீமில் உள்ள 10,000 பேர்ல 90% ஆஃப் த பீப்புள் 0. ஏன் அப்படி 0 ஆச்சு? ஏன்னா வந்து அந்த பேசிக் ஃபவுண்டேஷன்ல கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சா கரெக்ஷன் பண்றதுக்கு இப்போவும் டைம் இருக்கு. இப்போ ஆரம்பிக்குங்க, இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க, எந்த பிக்கப் சென்டர் நீங்க செலக்ட் பண்ண போறேன். எவ்ரி வீக் Thursday will be for new people. அந்த புது நண்பருக்கு தேவையான சிலபஸ் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4. சாப்டர் 4ல வந்து என்ன பண்ணணும், சாப்டர் 3ல வந்து ஆர்சிஎம் எவ்வளவு பெருசு, சாப்டர் 2ல வந்து இந்தியால எப்ப டைரக்ட் செல்லிங் ஆரம்பிச்சது, சாப்டர் 1ல வந்து வேர்ல்டு வைடு எப்படி நடக்குது, அது நீங்க டிசைட் பண்ணுங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தது அவ்வளவுதான். ஆனா இந்த சிலபஸ் நீங்க ரெடி பண்ணணும். ஒரு பிக்கப் சென்டர் நீங்க செலக்ட் பண்ணணும். உங்க டீம்ல உள்ள அத்தனை சீனியர் லீடரையும் கூப்பிட்டுட்டு இந்த மாசம் யாரெல்லாம் ஜாயின் ஆகுதோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறேன், we are going to start one new direct sellers guidance program, new direct sellers orientation program. அது நீங்க பேரு நீங்க போட்டுடுங்க, நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி நீங்க ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் 1 இயர்ல உங்களை டீமில் இந்த 2 கோடி பிசினஸ் நடக்கலாம்னா எனக்கு விஷயம், நான் கேரண்டி பேப்பர்ல சைன் பண்ணி கொடுக்குறேன். இஃப் யூ ஃபாலோ திஸ் சிஸ்டம் 100% திஸ் வில் ஹேப்பன். ரெண்டாவது நமக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் கால்ட் ரெசிஜுவல் இன்கம். எத்தனை பேருக்கு தெரியும் வாட் இஸ் ரெசிஜுவல் இன்கம்? உங்கள டீமில் எத்தனை பேர் இருக்கு? 10,000 பேர் இருக்கு. கரெக்ட் தானே? எஸ் ஆர் நோ? உங்க டீமில் எத்தனை பேர் நீங்க சேர்த்துருச்சு ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல? 10,000 பேர். 10,000 பேருக்கு நீங்க கரெக்டான கைடன்ஸ் கொடுத்துருக்கு. 10,000 பேருக்கும் தெரியும் ஆர்சிஎம்ல நிறைய பொருட்கள் இருக்கு. அவர் 2,000 ரூபாயோட பொருள் வாங்குறாரு, யூஸ் பண்றாரு, உங்களுக்கு 2 கோடி பிசினஸ் நடக்குது. எஸ், திஸ் இஸ் யூசுவல். இது எல்லா மாசம் நடக்குது. ஆனா கம்பெனி வந்து சடனா வந்து ஒரு 100 ரூபாயோட ஒரு பொருள் லான்ச் பண்றேன், புது ப்ராடக்ட். நிறைய ப்ராடக்ட் வந்துட்டே இருக்கு தானே. Every day you can see some new product in RCM is getting launched. Hair serum வருது, இன்னொரு ப்ராடக்ட் வருது, some textiles வருது, செல்ஃப் பர்ஸ் வருது, சப்பல்ஸ் வருது. அதோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கம்பெனியே கொடுக்குறாரு, குரூப்ல போடுறாரு, டெக்னிக்கல் குரூப்ல போடுறாரு, ஆன்லைன்ல ட்ரைனிங் நடத்துறாரு, ரைட்? அப்படியே புது புது ப்ராடக்ட் வந்துட்டே இருக்கு. சப்போஸ் கம்பெனி இஸ் லான்ச்சிங் ஏ 100 rupees ப்ராடக்ட், உங்க டீம்ல எத்தனை பேர் இருக்கு? 100 பேர் இருக்கு. இந்த 100 ரூபாயோட பொருள் ஜஸ்ட் ஒரு கியூரியோசிட்டிக்கு இந்த 10,000 பேர் ஒரு 100 ரூபாயோட பொருள் வாங்கும் போது உங்களுக்கு அடிஷனல் வால்யூம் எத்தனை வரும் தெரியுமா? 10 lakhs அடிஷனல் டர்ன் ஓவர். இந்த 10 lakhs அடிஷனல் டர்ன் ஓவர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இந்த 10 லட்சம் டர்ன் ஓவர் கிடைக்கிறதுக்கு நீங்க பண்ண வேலை என்ன? எதுவும் பண்ணல. உங்களுக்கு 10,000 டீம் இருந்தது, கம்பெனி ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணிது, கம்பெனி ரிசர்ச் பண்ணி பேக் பண்ணி தயார் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து குரூப்ல எல்லாம் போட்டு அதோட ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து கம்பெனி லான்ச் பண்ணிட்டு டிப்போயில ரீச் பண்ணிட்டு அது பிக்கப் சப்ளை அனுப்பி கொடுத்தாச்சு. உங்க டீம்ல 10,000 பேர் இருந்தது, உங்களுக்கு தெரியல 2 கோடி பிசினஸ் நடந்துட்டு இருக்குது. பட் கம்பெனியில ஒரு புது ப்ராடக்ட் வந்ததுனால இந்த 10,000 பேரும் அந்த 100 ரூபாயோட பொருள் வாங்கும் போது உங்களுக்கு 10 லட்சம் டர்ன் ஓவர் அடிஷனல் டர்ன் ஓவர் வந்து தட் இஸ் கால்ட் ரெசிஜுவல் இன்கம். இந்த 10 லட்சம் ஜம்ப் ஆகும்போது உங்களை இன்கத்திலும் அந்த ஜம்ப் வரும். 20,000-30,000 rupees இன்க்ரீஸ் ஆகும். நார்மலா வந்து நீங்க 2 லட்சம் வாங்கிட்டு இருக்கு, இந்த புது ப்ராடக்ட் வந்ததுனால உங்க அந்த மாசத்து இன்கம் வந்து 2.3 lakhs, ரைட்? இந்த மாதிரி ஒரு மாசத்துல வந்து ஒரு 4 ப்ராடக்ட் லான்ச் பண்ணினா எப்படி இருக்கும், 10 ப்ராடக்ட் லான்ச் பண்ணினா எப்படி இருக்கும், 50 ப்ராடக்ட் ஒரு மாசத்துல லான்ச் பண்ணினா உங்களை பிசினஸ்ல வந்து ஆகிற இன்க்ரீஸ் ஆஃப் பிசினஸ் and increase in income is called residual income. அதுக்காக நீங்க எந்த வேலையும் பண்ண அவசியம் இல்ல. வேலை வந்து கம்பெனி பண்ணிருக்கும், சப்ளை கம்பெனி பண்ணும், டிப்போயில் கொண்டு வந்து கம்பெனி சேர்க்கும், பிவி கம்பெனி கொடுக்கும். பட் யூ வில் என்ஜாய் ரெசிஜுவல் இன்கம். இதுக்கு உங்களுக்கு தேவையானது என்ன? யூ ஷுட் ஹேவ் ஏ டீம், யூ ஷுட் பில்ட் ஏ டீம். நீங்க வந்து ரீட்டைல் மட்டும் பண்ணிட்டு இருந்தா இந்த 2 இன்கமும் பெரிய இந்த 2 இன்கமும் உங்கள லைஃப்ல வந்து மிஸ் ஆயிடும், ரைட்? சோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு பில்ட் ஏ டீம் இன் RCM.
இந்த டீம் பில்ட் பண்றதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? யூ கேன் யூஸ் த டீம் பில்டிங் யூசிங் த கம்பெனி ரிசோர்சஸ். நீங்க கம்பெனியோட ரிசோர்சஸை யூஸ் பண்ணிட்டு நீங்க உங்களை டீமை கட்டிடலாம், பில்ட் பண்ணிக்கலாம். கம்பெனியிலிருந்து உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் ட்ரைனர் கொடுக்கிறாரு, உங்களுக்கு கீசோல் ட்ரைனர் கொடுக்கிறாரு, ஹரிசஞ்சீவினி ட்ரைனரை கொடுக்கிறாரு, எஃப்எம்சிஜி ட்ரைனிங்கை கொடுக்கிறாரு. உங்களுக்கு கம்பெனியில வந்து நிறைய ட்ரைனிங்ஸ் டே டு டே நடந்துட்டு இருக்கு. அந்த ப்ரோக்ராம்ல கொண்டு போய் ஆட்களை உட்கார வச்சா போதும். That is called company's resources. It is free of cost. ஆனா வந்து எத்தனை பேர் இந்த கம்பெனியோட ரிசோர்ஸ் யூஸ் பண்ண சொல்லுங்க. இந்த இந்த இன்னைக்கு நடக்கிற இந்த மீட்டிங்ல எத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கு? இந்த ரிசோர்ஸ் இந்த இந்த ஜூம் ப்ரோக்ராம் யூட்டிலைஸ் எத்தனை பேர் பண்றாரு? திஸ் இஸ் ரிசோர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ரிசோர்ஸ். இதுல வந்து நியூட்ரிஷன் ட்ரைனர் பேசுறாரு, கீசோல் ட்ரைனர் பேசுறாரு, ரைட்? நிறைய சீனியர் லீடர்ஸ் வந்து பேசுறாரு. How many are utilizing this resource? Build your team utilizing all resources, available resources. நீங்க மட்டும் சுத்திட்டு இருந்தா உங்களை பிசினஸ் வந்து வளராது. You should use all 360 direction, all the resources available. It is free of cost. நீங்க அதுக்கு பணத்தை கட்ட அவசியம் இல்லை. It is already running. அது நடந்துட்டு இருக்கு. நீங்க அதுல கொண்டு போய் சேர்த்தா போதும். அதுல போய் கூட உட்கார கூடாது. அது இவர் பேசுறாரு, அவர் பேசுறாரு, இவர் வர்றாரு, அந்த லீடர் எனக்கு பிடிக்காது, இந்த லீடர் எனக்கு பிடிக்காது. நீங்க எதுக்கு சொல்லி உங்களை டீமை நீங்க கொலாப்ஸ் பண்ற? ஸ்டாப் டாக்கிங் ஆல் தீஸ் நான்சென்ஸ். யூட்டிலைஸ் த கம்பெனிஸ் ரிசோர்சஸ் ப்ராப்பர்லி. யூட்டிலைஸ் யோர் டைம். யூ பிகம் எ பிசினஸ் மேன். Don't become an emotional living being. யாரோ ஏதோ சொல்லினா அதை வச்சு நீங்க அவருக்கு சேரக்கூடாது. நெகட்டிவ் எதுக்கு பேசுற? நெகட்டிவ் வந்து உங்களை பிசினஸை கொலாப்ஸ் பண்ணிடும். நீங்க பண்ண வேண்டிய வேலை 10 times மல்டிப்ளை ஆகும். நீங்க கம்பெனி ரிசோர்சஸை யூட்டிலைஸ் பண்ணினா உங்களை வேலை வந்து 100 இருந்து 10% கம்மி ஆயிடும். 90% ஆஃப் யுவர் வேலை வந்து கம்பெனி ரிசோர்சஸ்ல நடந்து போயிட்டு இருக்கும் த்ரூ த சிஸ்டம். அது மட்டும் இல்ல, நீங்க ப்ராப்பரா வந்து இந்த டைரக்ஷன் நீங்க புரிஞ்சுன்னா ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், பேசுறதாகட்டும், நடக்கிறதாகட்டும், இல்ல ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், ஆஸ் எ பிசினஸ் மேன் நீங்க கேரி பண்ற லேப்டாப் ஆகட்டும், மொபைல் போன்ஸ் ஆகட்டும், நீங்க பேசுற டைப் ஆஃப் வேர்ட்ஸ் ஆகட்டும், யூட்டிலைஸ் பண்ற the type of relationship you are keeping, overall you will have a personality development. Skill in dealing the people, the sales, the leadership, right? Your social responsibility. You can meet the social responsibility through direct selling by helping others to grow up in the life. Long lasting impact. அதாவது வந்து நம்ம ப்ராப்பரா ஒரு டைரக்ட் செல்லிங் புரிஞ்சு ஆர்சிஎம் நான் எதுக்கு பண்ணிட்டு இருக்கேன், ஆர்சிஎம்மில் எனக்கு என்ன கிடைக்கும், இது கரெக்டா புரிஞ்சு நான் இந்த பிசினஸ்ல கொண்டு வர்ற ஆட்களை வந்து கரெக்டா கைட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருந்தா உங்களை டீம்ல வந்து நிறைய ஆட்கள் உருவாகும், நிறைய லீடர்ஸ் உருவாகும், நிறைய சக்சஸ்ஃபுல் ஆளுகள் உருவாகும். நீங்க ஆர்சிஎம்ஐ புரியாம வேற ஆட்களை கொண்டு வந்தா நீங்க அவருக்கும் கரெக்டான டைரக்ஷன்ஸ் கொடுக்க முடியாது. நீங்களும் ப்ராப்பரா இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கலாம்னா நீங்க கொண்டு வந்த ஆள்கள் உங்களை வந்து நெகட்டிவா பேச ஆரம்பிக்குவார். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அப்புறம் எனக்கு சப்போர்ட் கொடுக்கல. வை தே ஆர் டெல்லிங் லைக் தட்? பிகாஸ் யூ ஆர் நாட் கைடிங் யுவர் கைட்லைன்ஸ் ப்ராப்பர்லி. கைட் தம் ப்ராப்பர்லி. அவர் சரியான டைரக்ஷன்ஸ் சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு எவ்வளவு எஃபோர்ட் போட முடியும் உங்களை டீமோட டெவலப்மெண்ட்டுக்காக, to helping others to grow up in their life. Support them, help them, give them service. அது ஆன்லைன் ஜூம் ப்ரோக்ராம் மட்டும் ஆகாது, நீங்க பிசிக்கலா கூட போகணும். நீங்க பிக்கப் சென்டர்கள் விசிட் பண்ணணும். உங்களை டவுன்லைன்ல உள்ள எல்லா பியூசிகளும் நீங்க விசிட் பண்ணணும். டேட் பிக்ஸ் பண்ணுங்க. 1ஆம் தேதி எந்த பிக்கப் சென்டர், 2ஆம் தேதி எந்த பிக்கப் சென்டர், 3ஆம் தேதி எந்த பிக்கப் சென்டர், 4ஆம் தேதி எங்கே ஹோம் மீட்டிங், 5ஆம் தேதி எங்கே வீக்லி மீட்டிங், 6ஆம் தேதி எங்கே மந்த்லி மீட்டிங். யூ ஷுட் ஹேவ் எ ஷெட்யூல். உங்களை டவுன்லைன்ல 10 பிக்கப் சென்டர் இருந்தா மந்த்லி வந்து 2 வாட்டி இந்த 10 பிக்கப் சென்டர்லும் நீங்க மீட்டிங் போடுங்கோ. புதுசா ஜாயின் பண்ற ஆட்களுக்கு எல்லாம் இந்த ஷெட்யூல் இன் பிரிண்டிங் ஒரு பேப்பர்ல பிரிண்ட் பண்ணிட்டு சர்க்குலேட் பண்ணுங்க. இந்த டீம் யாரு புதுசா ஜாயின் ஆனாலும் இந்த ஷெட்யூல் கொடுக்க சொல்லுங்க. அப்ப என்ன ஆகும்? அவருக்கு தெரியும்
ஈரோட்ல எப்ப மீட்டிங் நடக்குது, ட்ரிச்சியில் எப்ப மீட்டிங் நடக்குது, எந்த பிக்கப் சென்டர் நடக்குது, அந்த பிக்கப் சென்டரோட அட்ரஸ், போன் நம்பரு கொடுத்து இந்த சமயத்துல இங்க மீட்டிங் நடக்கும். அப்ப உங்களை டவுன்லைன்ல ஜாயின் ஆன புது நண்பருக்கு வந்து உட்கார்ந்து அந்த பிக்கப் சென்டர் விசிட் பண்ணி கொஞ்சம் தெரிஞ்சு படிச்சு ஆர்சிஎம்ல வளர்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ மேக் எ சிஸ்டம். சக்சஸ் இன் ஆர்சிஎம் சிஸ்டம் இஸ் பை கனெக்டிங் வித் சிஸ்டம். சக்சஸ் தேவை இருந்தா நீங்க சிஸ்டத்துல கனெக்ஷன் ஆகணும். அப்பதான் சக்சஸ் கிடைக்கும். நீங்க சிஸ்டத்திலிருந்து வெளியில இருந்தா உங்களுக்கு ஆர்சிஎம் growth, ஆர்சிஎம் எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் நம்ம ஆர்சிஎம் கூட சேர்ந்து வளர முடியாது. So if you want to grow in RCM, if you want to grow in RCM, if you want to grow in RCM, you should get connected with the system and your team should get connected with the system. கரெக்டான கைடன்ஸ், மீட்டிங்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Don't talk negative about your appliance. Don't talk negative about the company. Don't talk negative about the products. Stop talking negative. It will kill your business. It will not Yes. kill Tamil Nadu business. It will kill your business. So stop talking negative. அதுல இருந்து பெனிஃபிட் இல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? யூ ஷுட் டர்ன் அவுட் ஆஸ் அ பிசினஸ் மேன். அவர் எது வேணா பேசட்டும். இஃப் யூ ஆர் டூயிங் பிவி, நோ ப்ராப்ளம். இஃப் யூ ஆர் டூயிங் பிவி, யூ கேன் புல்ஷிட் மீ எனிதிங். எது வேணா நீங்க பேசுங்க, பிரச்சனை இல்லை. பட் யூ ஷுட் டூ பிவி. பிவி பண்ணாம நீங்க ஏதோ பேசினா எனக்கு பிடிக்காது. இஃப் யூ ஆர் டூயிங் பிவி, ஒன் பிவி, நோ ப்ராப்ளம், யூ கேன் டாக் எனிதிங். சோ ஆர்சிஎம் சிஸ்டத்துல சேர்ந்து போகலாம். நிறைய தூரம் நம்ம போக வேண்டியது இருக்கு. ஸ்டார்ட் செலக்ட் யுவர் டவுன்லைன், பிக்கப் சென்டர்ஸ், அவுட்லெட். நல்ல அவுட்லெட் செலக்ட் பண்ணுங்க. ஃபிக்ஸ் எ டேட் ஃபார் நியூ பீப்புள் கைடன்ஸ் ப்ரோக்ராம், ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஆரம்பிக்கும். ஸ்டார்ட் டூயிங் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக். நீங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. 4 பிக்கப் சென்டர் செலக்ட் பண்ணுங்க. டியூஸ்டே எங்க நடக்கும், வெனஸ்டே எங்க நடக்கும், தேர்ஸ்டே எங்க நடக்கும், ஃப்ரைடே எங்க நடக்கும். டியூஸ்டே மிக்ஸ் ஆனா அவரு வெனஸ்டே அட்டென்ட் பண்ணிக்கலாம். வெனஸ்டே மிக்ஸ் ஆனா மிக்ஸ் பண்ணினா அவருக்கு தேர்ஸ்டே அட்டென்ட் பண்ணிக்கலாம். தேர்ஸ்டே மிக்ஸ் ஆனா ஃப்ரைடே அட்டென்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஒன் பிக்கப் சென்டர், செலக்ட் a day and fix the timing. Not more than 1 hour. New people guidance program 1 hour இருந்து அதிகம் போகக்கூடாது. You can show demonstration of the product, quality demonstration. மார்க்கெட்ல உள்ள பொருட்களும் நம்ம ப்ராடக்டோட 2 to 3, 4 ப்ராடக்ட்ஸோட டெமான்ஸ்ட்ரேஷன். நீங்க புது நண்பருக்கு புது ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நீங்க ஒரு சாப்டரா போட்டுக்கலாம். பிரைஸ் டிஃபரன்ஸ் காட்டி கொடுக்கலாம். These are all very very important for new people. நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்டோட லிஸ்ட் எவ்வளோ, அதோட மார்க்கெட்டோட பிரைஸ் எவ்வளோ, நம்ம பிரைஸ் எவ்வளோ, நமக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம். அவர் என்ன ஆகும்? They will start buying the products. They will start coming into the consistency plan. 1000 பேரை நீங்க கன்சிஸ்டன்சியில கொண்டு வந்தா உங்களோட டர்ன் ஓவர் டைரக்டா வந்து 10 இருந்து 15 லட்சத்துல போயிடும். So start doing, counseling, guidance, orientation program for new people. Direct selling is a very big industry, huge industry. இது நம்ம தெரிஞ்சு கரெக்டா பண்ணினா you will live in direct selling as a legend. நீங்க ஒரு பெரிய லீடரா, பெரிய லெஜெண்டா. Many people, even after your life, you will live as a legend. உங்களை பேரை வந்து லட்சக்கணக்கான ஆட்கள் எடுத்து பேச ஆரம்பிக்குவாங்க. If you build this team, build direct selling in the right way. அதுக்கு உங்களுக்கு ஆகட்டும். நீங்க பெருசா வளரணும். தமிழ்நாடை வந்து நம்பர் 1ல கொண்டு போகணும். தமிழ்நாடு டீம் வந்து இந்தியால மொத்தமா போகணும், போய் சேரணும். சோ கோ டைமண்ட். தேங்க்யூ வெரி மச் ஜெயாஸ். சார், வாழ்த்துக்கள் சார். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப சிறப்பு. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க கோபா சாருக்கு. அவர் இங்க இல்ல, பக்கத்துல இல்ல, அவர் தூரத்துல இருந்து நமக்கு இதுலதான் படத்துல தான் தெரியுறாரு. இங்க இருந்தா நம்ம ஒரு சால்வை கூட போட்டுடலாம். அதனால மூச்சுடாம பேசிட்டாரு. நமக்கு இன்னைக்கு பேசிவ் இன்கம்னா என்ன, அந்த பேசிவ் இன்கமுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன, ரெசல்யூஷன் என்ன, ஆர்சிஎம் பிசினஸ்ல ஒரு பெரிய டீமைய பில்டு பண்ணணும்,
ஒரே ஒரு ப்ராடக்ட் 100 பிவி இருக்கிற ப்ராடக்ட் வந்தா 10,000 பேர் இருந்தா எப்படி அது ஒரு 10 லட்சம் பிவியா மாறும்? எப்படி அது பணமா மாறும்? அப்ப நமக்கு பேசிவ் இன்கம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? டீமை எப்படி கொண்டுட்டு வரணும்? டீமை ஏன் பில்டு பண்ணணும்? டீம்ல போய் எனக்கு அவரை பிடிக்காது, இவரை பிடிக்காது, சிவரை பிடிக்காதுன்னு சொல்றதுனால நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. டீம் ஸ்பாயில் ஆகும், டீம் நெகட்டிவ் ஆகும், டீம் கலைஞ்சு போகும். அப்புறம் நம்ம டீம் விட்டு வேற எங்கேயாச்சும் ஒரு ஆளை போய் பிடிச்சிக்கிட்டு நம்ம தொந்தரவு பண்ண வேண்டியது இருக்கும். அதனால எது சரியோ, எது சரியான பாதையோ பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் இன்னைக்கு மிகப்பெரிய டீமுக்கு சொந்தக்காரர் கோபா சார். அவர் மேல ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட வந்தது இல்லை. டீம் மிக்ஸ் பண்ணிட்டாருனோ, டீம் சேஞ்ச் பண்ணிட்டாருனோ, டீமை தப்பா கைடு பண்ணிட்டாருனோ, ஒரே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட வராத ஒரு அற்புதமான லீடர். யாரையும் கடிந்து பேசாத, என்ன சிஸ்டமோ அதை சொல்லிக் கொடுப்பாரு, என்ன இஷ்டமோ அதை நாம் செய்யலாம். சிஸ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு செய்யறவங்க ஜெயிக்க முடியாது. கஷ்டப்பட்டாலும் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணா ஜெயிக்கலாம். எத்தனை விஷயங்கள். வாங்க அண்ணன் ஆவடி மீசை சுகுமார் அண்ணன் வாங்க. நான் வணக்கம் சார். வணக்கம், பேசுங்கண்ணா. வந்துட்டேன் சார். ஹலோ. ஆ ஆ ஆகையினால் இன்றைய கூட்டம் உள்ளபடியே சிறப்பு. யாருக்கேனும் உங்களுக்கு கருத்துரையோ இல்லாவிட்டால் வாழ்த்துறையோ இல்லாவிட்டால் மிக பெரிய அளவில் நீங்க கத்துக்கிட்ட விஷயத்தையோ சொல்லணும்னு சொன்னா உங்களுக்கு கேப் இருக்கு. சார் 3 மணிக்கு இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கிறதுனால கோபா சார் கரெக்டா அந்த ஒரு 4 மினிட்ஸ் மட்டும் விட்டு முடிச்சிருக்கிறாரு. எப்ப கோபா வந்தாலும் நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். வாங்க பெரியசாமினா. ம், பெரியசாமி வாங்க. எல்ஐசி பெரியசாமி சார் வணக்கம் சார். ஆர்சிஎம் உறவுகள், ஜெய் ஆர்சிஎம் ஜெய் உறவுகள் ஆசியம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்னைக்கு சாருடைய ஸ்பீச் ரொம்ப சூப்பர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். லோகநாதன் ஒன்றவாள் குயிக் பள்ளப்பட்டி. அவர் சாருடைய பேச்சை கேட்டு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். ஆனால் நம்ம அணி ரொம்ப சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்கோம். காமராஜ் சார் எனக்கு மதுரை மீட்டிங்கில் நம்ம மூர்த்தி சார், சிஎன்ஆர் மூர்த்தி சார் மீட்டிங்கில் அறிமுகம் பண்ணார். நான் கரூர் டிஸ்ட்ரிக்ட் பள்ளப்பட்டியில் லோகநாதன் ஒன்றரை குயிக் வச்சிருக்கேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது சார் மீட்டிங். உண்மையிலே அருமை. என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் நம் தலைமுறை. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். வணக்கம் கோபாய் சார். வணக்கம். உங்களோட முகத்தை கொஞ்சம் காட்டுங்க. சல்யூட் அடிக்கிறேன் சார். ரொம்ப இன்னைக்கு கோபாய் சார் முகம், அவருடைய ஃபேஸ், ஐயாவுடைய ஃபேஸ் இன்னைக்கு உண்மையிலே ரொம்ப இனிமையான பேச்சு, சுறுசுறுப்பான பேச்சு, துள்ளலான பேச்சு. என்ன விஷயத்த எவ்வளவு அழகா நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு. உண்மையிலே கோபாய் சார் மென்டர்னா மென்டர் தான் சார். அவர் உண்மையிலே எங்க இருந்தாலும் அந்த மீட்டிங் அவர் சொல்லிட்டாருன்னா அதை பார்க்கணும்னு என்ன நம்மளுக்கு தோன்றுது. இன்னைக்கு பாருங்க, அந்த 10,000 பேர் கூட இருந்தா எவ்வளவு லாபம் வரும், எவ்வளவு கணக்கு கால்குலேட் பண்ணி தர்றாரு. நம்ம தமிழ்நாட்டை வாழ வைக்கணுன்ற எண்ணத்துல எவ்வளவு பிளானை அவர் பிரெயினை கசக்கி புழிஞ்சு எப்படி கொடுத்தா தமிழ்நாடு மேல வரும், எப்படி வரும், எப்படி பண்ணணும்னு ஒவ்வொரு மீட்டிங்கும் தெளிவான சிந்தனையோட சொல்றாரு. உண்மையிலே அவர் சொல்றதை கேட்டோம்னா நம்ம எல்லாருமே டைமண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ரொம்ப நன்றி. உண்மையிலே நான் ரொம்ப கோபால் சாருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவருடைய ஸ்பீச்சுக்காக பாருங்க, அவரு எந்த ஸ்டைல்ல பேசுறாலும் அழகா தான் இருக்கு. அவர் பின்னால ஒரு குடிமை மாதிரி வச்சுன்னு வருவார். ஒரு காலத்துல பேசினார், சூப்பரா இருந்தது. அந்த ஸ்டைல் கூட வச்சு பேசினா அது ஒரு ஸ்டைலா இருந்தது எனக்கு. இன்னைக்கு தாடியெல்லாம் வச்சுட்டு பேச உண்மையிலே கோபால் சார் ஒரு கடவுள் மாதிரி. உண்மையிலே மயங்காதவன் கூட மயக்க வைக்கிற ஒரு மாமனிதன். அவர் ஏதோ ஒரு வீட்டுல மேக்னெட் ஒன்று வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எப்படிப்பட்டாலையும் மயக்கிறாரு. அவர் மயக்கிறாருன்னா ஆர்சிஎம்ல மயக்கை எல்லாரையும் கோட்டீஸ்வரன் ஆக்குறாரு. அதனால அந்த அவருடைய ஸ்பீச்சை கேட்டு எல்லாரும் பயனடையணும். இவருக்கெல்லாம் கிடைக்கிறது நம்ம ஒரு பெரிய பொக்கிஷம் கொடுத்து வச்சிருக்கணும். அதோட மதிப்பு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. என்னன்னா ஏதோ சொல்றாங்க, ஏதோ போறாங்கன்றான். இந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியல. அதுவும் ஆர்சிஎம் நம்ம கஷ்டப்பட்டு செய்யல, இஷ்டப்பட்டு செய்யறோம். இதனால எவ்வளவு பெரிய லீடர்ஸ் இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க. உண்மையிலே இன்னைக்கு மீட்டர் சூப்பர். எதற்கு என் குடும்பத்தின் சார்பாக, என் அணியின் சார்பாக நன்றியை வாழ்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் ஆவடி மியூசிக் சுகுமார் ஸ்டார்ட்லம். ரொம்ப நன்றி கோபாய் சார். சல்யூட்.
தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நன்றி தமிழ்நாடு சார் உங்களுக்கு சொல்லிட்டு தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நன்றி நன்றி. வணக்கம் ஜெகதீஷ் வணக்கம் அண்ணா, சாருக்கு தேங்க்ஸ். வணக்கம். ஜெகதீஷ் சாருக்கு நன்றிங்கண்ணா, தேங்க்ஸ். நன்றி. ரைட் ரைட். சார் ஓகே ஓகே. வாங்க செந்திலாண்டவர் வாங்க. ஹலோ சார், வணக்கம். ஜேஆர்சிஎம் ஜிகே சாரோட கிளாஸ் வந்து சச் a ஒண்டர்ஃபுல் கிளாஸ். டைரக்ட் செல்லிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமேட்டிக்கலி கால்குலேஷன். அந்த கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரோட கிளாஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் கொடுத்து வச்சவங்க தான் சொல்லணும். நல்லா இருந்துச்சு கிளாஸ், ஒண்டர்ஃபுல்லான செஷன். இது மேபி சார் வந்து சில நேரங்களில் சோஷியல் மீடியாவில் இதை மேபி கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மெம்பருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் வந்து சாப்டர் வைஸ் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் செல்லிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒன்று சொன்னீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எந்த மாதிரி பாயிண்ட் சார் சொன்னீங்க, அது மட்டும் கொஞ்சம் வாட் இஸ் ஆர்சிஎம் சொன்னீங்க. அப்புறம் ஃபியூச்சர் ஆஃப் டைரக்ட் செல்லிங் சொன்னீங்க. இன்னொரு பாயிண்ட் மட்டும் சொன்னீங்க, அதை மட்டும் ரீகால் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் சார். நாங்கள் சாப்டர் வைஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த ஒரு பாயிண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப்ல வருங்க பிரதர். அப்படிங்களா? ரெக்கார்டிங் வந்துடும் சார். யூடியூப்ல வரும். ஓகே, தேங்க்யூ 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 ஸோ மச் சார். தேங்க்யூ. வாங்க நரேன். எஸ், வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார். கோபாஜி சார், உண்மையிலே உங்களோட இன்ஃபர்மேஷன் அவ்வளவுமே வேலிட். எனக்கு மட்டுமே சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஐ டேக் இட் எவ்ரி திங் இஸ் ஒன்லி ஃபார் மீ. ஏன்னா எனக்கு எல்லாம் தெரிஞ்சும் இன்னும் அதே லெவலில் நிற்கிறோன்னு போது எவ்ரி திங் இஸ் ஃபார் மீ தான் நான் எடுத்துக்கிறேன். டெஃபினெட்லி வில் ஃபாலோ மோர் ஸ்ட்ரிக்ட், மோர் ஸ்ட்ராங், மோர் விகரஸ். அதிகமாக யூஸ் பண்ணி தேங்க்யூ மீசை, நடுவில் மீசை ஒரு இது சார். ஸோ இதை ஃபாலோ பண்ணி டெஃபினட்டாக ஒவ்வொரு லெவலாக படிப்படியாக ஏறி வருவோம். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி காமராஜ் சார். தேங்க்யூ. நன்றி. நம்ம லீடர்ஸ் எனக்கு கூட வேதாவும் ரவியும் எப்பவுமே கூட இருக்காங்க. எங்க டீம் நல்லா பண்ணுது. ஸோ ஒவ்வொருத்தரையும் லைவா வச்சுக்கிட்டாலே போதும் போல இருக்குது. இப்போ இந்த வாட்டி வி கேன் க்ரோ சக்சஸ்ஃபுல். அதான் மெயின். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க வேல்முருகன் சார், வாங்க அன்மியூட் ஆகி. ஆர்சிஎம் அவர்களுக்கு வணக்கம், காமராஜ் சாருக்கு வணக்கம். மற்றும் இப்ப இன்னைக்கு கோபகுமார் சார் பேசியிருந்தாங்க. அவருடைய அற்புதமான பேச்சு கேட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு. எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் காமராஜ் சார் கொடுத்தாங்க, அதுவும் சச் அ ஒண்டர்ஃபுல் ஸ்பீச். கோபகுமார் சார் ஆல்சோ கிவ் அ வெரி எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ் மேனர். வெரி தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம் சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வேல்முருகன் சார். ஆல் தி பெஸ்ட். குட் ஆர்சிஎம் சார், அஸ்கர் பேசுறேன். வணக்கம் எமரால் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், வணக்கம். பேசுங்க சார், பேசுங்க. கொஞ்சம் ஒரு 15 நாளா பேசுங்க கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அம்மாவோட உடல்நிலை சரியில்லை, கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நிறைய. பையன் வேற வெளியில வந்ததுனால பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன் பயல்களுக்கு. அந்த தீவிரம் கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால நடுவில் ஆந்திரா வேற மாட்டிக்கிச்சு. அதனால கோபா சாருக்கு சரியா பதில் சொல்ல முடியல. சாரி சார். எங்க விஷயங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாசம் ஒரு 11 ஒன்றரை குயிக் ஓபன் பண்ணிடுவோம் சார், எண்டுக்குள்ளார. வேகமா போயிட்டு இருக்கு. ஆந்திராவுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். ரங்காரெட்டியில ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண இருக்கு. நெல்லூர்ல ஒரு பெரிய லீடர் இறங்கியிருக்காரு. வேலைகள் அதிகமா இருக்கு சார், பகிர்ந்து பண்ணணும். எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம், பெரிய லெவலா பண்ணுவோம். கோபா சாரோட ஸ்பீச் என்னைக்குமே வந்து தெளிவான ஸ்பீச். சவுத் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆளுமையா இன்ன வரைக்கும் இருக்கீங்க. உங்களோட பேச்சை கேட்க கூப்பிடாம ஒரு 178 பேர் வந்துட்டாங்க. அதனால என்னைக்கு நீங்க ஹீரோ தான். அதனாலதான் பெங்களூர்ல உங்க வீட்டுல கொண்டு வந்து நான் ஃபார்மை கொடுத்தேன். அது இன்னைக்கு மறக்க மாட்டேன். அதனால இன்னும் எங்களுக்காக தமிழ்நாடு வரணும். தமிழ்நாட்டில் இருக்க ஜூம் கூட்டங்களை இன்னும் நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு சார் உங்களை. அதுலயும் நீங்க வரணும்னு சொல்லி உங்களை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி நண்பர்களே. இன்றைய கூட்டம் வந்து மிக சிறப்பு. எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு லீடர், எல்லாராலும் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு அற்புதமான தலைவர் நம்ம கோபகுமார் சார். அவரை பொறுத்த வரைக்கும் ஆர்சிஎம் பிசினஸ்ல சிஸ்டம், நம்ம என்ன சிஸ்டம் சொல்றாரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணா போதும், ஜெயிக்க முடியும்.
100% அவர் என்ன சொன்னாரோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் நிறைய பேர் வேர் பிடிச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து ஒன் டைம் ஓடிடுறாங்க, நிறைய மனிதர்கள் வருகிறாங்க, நிறைய மனிதர்கள் போயிடுறாங்க. பட் நின்று பிடிக்கிறவங்க தான் வேர் பிடிக்கிறவங்கன்னு அர்த்தம். அந்த வேர் பிடிக்கிற ஒரு பிசினஸ் தமிழ்நாட்டில் இப்போ கட்டி எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. கோபா சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து இருக்கிறாரு. இன்னைக்கு பகிர்ந்து கொண்ட விஷயங்களை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், டீம் டெப்த்து கொண்டு போனா போதும். அதனால தமிழ்நாட்டை மிகப்பெரிய அளவுல திட்டமிடுங்க. எல்லாருக்கும் வந்து இன்னும் சொல்ல போனா வள்ளியூர்ல ஒரு டிப்போ பிளான் பண்ணியிருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு 1.5 வார்டு ஒரு டிப்போ எல்லாம் வரணும். அதற்கு நீங்க எல்லாருமே வந்து முனைப்பா செயல்படுங்க. யார் ஒரு நெகட்டிவையும் கொண்டு போய் சொல்லிட்டு ஒரு இடத்துல நெகட்டிவ் நீங்க சொல்லிட்டு இன்னொரு இடத்துல போய் பாசிட்டிவ் பேச போனா இந்த நெகட்டிவ் அங்க உதைக்கும். அதனால வந்து எந்த இடத்திலும் நெகட்டிவா யோசிக்காம எல்லா இடங்களிலும் நம்ம எதிர்கால சிந்தை என்னன்னா பாசிட்டிவ் சிந்தையா இருக்கணும். ஆர்சிஎம்ல நெகட்டிவ்ங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை, நெகட்டிவ் பேசினவங்க ஆர்சிஎம்ல இல்லை. அதனால உங்க எல்லாரும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். மீண்டும் ஒரு முறை கோவா சாருக்கு நன்றி சொல்லி கூட்டத்தை நிறைவு செய்யலாம். எல்லாருமே வந்து ஜெயார்சியம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். ஜெயார்சியம். மென்டர் கோபாச்சாரிக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். எமரால்டு சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ். நன்றி சார், நன்றி. வாழ்த்துக்கள். ஜெயார்சியம் சேர்ந்து செய்வோம், சேர்ந்து வெல்வோம், சேர்ந்து வெல்வோம். நன்றி, சேர்ந்து செய்வோம், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.